I hope you remember once I said that this tribulation goes up to chapter 18 of the book of Revelation. இதற்கு முன்பு ஏற்கனவே ஒரு தடவை நான் சொல்லி இருக்கிறேன். இந்த உபத்திரவ காலம் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தின் 18வது அதிகாரம் வரையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And we will continue reading about the tribulation. இந்த உபத்திரவ காலத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். This chapter is the introduction to chapter 16. இந்த அதிகாரமானது 16வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு ஒரு முகவுரையாய் அமைந்திருக்கிறது. And here John sees the 7 angels and having 7 plagues. இங்கே யோவான் 7 தூதர்கள் 7 வாதைகளை உடையவர்களாக அங்கே பார்க்கிறார். Probably this incident will take place at the end of the first half of the tribulation period and the beginning of the second period of tribulation. இந்த சம்பவமானது முதல் பகுதியில் உள்ள உபத்திரவ காலத்தின் அந்த முடிவிலும் இரண்டாவது உபத்திரவ காலத்தின் பகுதியிலே ஆரம்பத்திலும் நடக்கலாம். We know that this tribulation period consists of 7 years. உபத்திரவ காலம் என்பது 7 வருடங்களை கொண்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். First 3.5 years and the second 3.5 years. முதல் 3.5 ஆண்டுகள் எஞ்சிய 3.5 ஆண்டுகள். The latter 3.5 years is very serious. பின்பகுதியில் உள்ள அந்த 3.5 ஆண்டுகள் மிக மிக கொடுமையான ஒரு காலம். That is called the great tribulation. அது மகா உபத்திரவ காலம் என்று அழைக்கப்படுகிறது. And we find in the latter 3.5 years of tribulation a judgment will come upon the whole earth. உபத்திரவ காலத்தினுடைய பின்பகுதியிலே உலகம் முழுவதும் நியாயம் தீர்க்கப்படும். And judgment will come upon the antichrist and his false prophet. நியாய தீர்ப்பானது அந்த கிறிஸ்துவின் மேலும் அந்த கள்ள தீர்க்கதரிசியின் மேலும் கொண்டு வரப்படும். Because until then the beast was ruling the world and creating all havocs. அதுவரையிலும் இந்த மிருகமானது உலகத்தை ஆண்டு அநேக குழப்பங்களை நடத்தி வருகிறது. But God is going to pour his fury and wrath upon the antichrist and the false prophet. ஆனால் கர்த்தரோ தன்னுடைய கோபாக்கினையை அந்த அந்தி கிறிஸ்துவின் மேலும் கள்ள தீர்க்கதரிசியின் மேலும் நிச்சயமாய் ஊற்றுவார். We read about 1,44,000 people in the book of Revelation chapter 7. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 1,44,000 பேரை குறித்து பார்க்கிறோம். They don't die in tribulation. அவர்கள் உபத்திரவ காலத்திலே மரிப்பவர்கள் அல்ல. They are preserved from death. அவர்கள் மரணத்திலிருந்து தப்ப வைக்கப்பட்டவர்கள். But they will break their alliance with the beast, that is Antichrist, when the Antichrist comes into the house of God trying to put an end to the sacrifice of the children of Israel. அந்தி கிறிஸ்துவானவன் தேவாலயத்திற்கு வந்து அங்கே பலி செல்லும் இடத்திலே தன்னையே அவன் தெய்வமாக காட்டும் பொழுது அதனோடு கூட முன்பு உடன்படிக்கை செய்திருந்த இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களுடைய ஒப்பந்தத்தை முறித்து விடுவார்கள். As a result of which these people will also face persecution. ஆகவே இந்த மக்களும் கூட இந்த உடன்படிக்கையை முறித்தபடியினால் உபத்திரவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். But they don't die. ஆனால் அவர்கள் மரிப்பதில்லை. They will be with the Lord Jesus Christ when he comes to rule the earth. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாக வரும்பொழுது இவர்களும் அவரோடு கூட இருப்பார்கள். So they will be with the Christ during the millennium on the earth. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய 1000 வருஷம் அரசாட்சியின் பொழுது பூமியிலே இயேசுவோடு கூட இருப்பார்கள். Now we shall just read chapter 15 verses by verse. 15ஆம் அதிகாரத்தை ஒவ்வொரு வசனமாக இப்போது நாம் படித்து பார்ப்போம். John says, I saw another sign in heaven, great and marvelous, 7 angels having the 7 plagues, for in them is filled up the wrath of God. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. It's very clearly written, 7 angels having 7 last plagues. Note the word last plagues. கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That shows that the tribulation will come to an end after the pouring out of this vial, the 7th vial. The tribulation period comes to an end. இந்த உபத்திரவ காலத்திலே இந்த கோபாக்கினுடைய கலசங்கள் அதுவும் 7வது கலசம் ஊற்றி முடிக்கப்பட்ட பிறகு இந்த உபத்திரவ காலம் முடிவுக்கு வரும் என்பதை காண்கிறோம். It may be also called the bowl of tribulation, kalasam. அது உபத்திரவ கலசம் என்றும் அழைக்கப்படுகிறது. And you find here in the first verse
for in them is filled up the wrath of God. In them is filled up the wrath of God. முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம், அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. In another language it means it is finished. இன்னொரு வார்த்தையிலே சொல்வதென்றால் தேவனுடைய கோபம் அதோடு முடிவடைகிறது. The meaning in the original language is it is finished. மூல பாஷையின் மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கும் பொழுது இதோடு முடிந்து விட்டது என்கிற அர்த்தமுடையதா இருக்கிறது. If you want a further clarification, you can turn to Revelation chapter 16 verse 17. இன்னும் தெளிவாய் பார்க்க வேண்டும் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 17th verse. 17வது வசனம். And the seventh angel poured out his vial into the air, and there came a great voice out of the temple of heaven from the throne saying, It is done. ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. These verses only prove that the great tribulation comes to an end after pouring out of the seventh vial. அந்த ஏழாவது கலசத்தை ஊற்றி முடித்த பிறகு இந்த உபத்திரவ காலம் முடிவுக்கு வருகிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். Verse 2 says, இரண்டாவது வசனம் 15ஆம் அதிகாரம். I saw a sea of glass mingled with fire, and them that had gotten victory over the beast and over his image and over his mark and over the number of his name stand on the sea of glass having the harps of God. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். We must know what is this sea of glass mingled with fire. இங்கே அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற காரியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Already in chapter 14 of Revelation we studied about the tribulation martyrs. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை குறித்து பார்த்தோம். And also their resurrection in the middle of the tribulation. உபத்திரவ காலத்தின் மத்தியிலே அவளுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் நாம் பார்த்தோம். And we find here that they were victorious over the beast and the image. இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் மிருகத்தின் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாய் இருந்தார்கள். So the sea of glass mingled with fire only tells us that these represent the tribulation martyrs because of the fiery tribulation they went through. அக்கினி கலந்த கண்ணாடி கடல் என்பது உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சியாய் மரித்தவர்களை குறிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அக்கினியின் ஊடாக நடந்து சென்றது போன்ற அனுபவத்தை கொண்டிருந்தார்கள். And you find here that they got a victory over the beast. இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் மிருகத்தின் மேல் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். Over his image, over his mark and the number of the name. அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள். They stand on the sea of glass. அவர்கள் அங்கே கடல் போன்ற அந்த கண்ணாடி கடல் பக்கத்தில் இருக்கிறார்கள். What is this victory? இந்த ஜெயம் என்றால் என்ன? That doesn't mean that they escaped death. அவர்கள் மரணத்திற்கு தப்பித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. They were victorious over the beast and the image in not yielding to bearing the number or the name of the beast. மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அவர்கள் இடம் கொடுக்காதபடிக்கு அதனுடைய முத்திரையை ஏற்றுக்கொள்ளாதபடி அதை ஜெயித்தார்கள். It may seem to be a victory to the Antichrist, but it is not so. துவக்கத்திலே பார்க்கும் பொழுது அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு வெற்றி கிடைத்தது போல தோன்றும், ஆனால் அது அப்படி அல்ல. It is really the victory for the martyrs. உண்மையான ஜெயம் யாருக்கு என்றால் அந்த இரத்த சாட்சிகளுக்கு தான். And we find that they sing a song of Moses, the servant of God, and the song of Lamb. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடுகிறார்கள். And what does this song refers to? இந்த பாடல் எதை குறிக்கிறது? We know that when the children of Israel crossed the Red Sea, they thought high of their own victory and sang songs. இஸ்ரவேல் புத்திரர் செங்கடலை கடந்து சென்ற பிறகு கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை பெரிதாய் நினைத்து அவர்கள் ஒரு ஜெய பாடலை பாடினார்கள். In the Old Testament, I remember two different songs. One is found in chapter 15 of Exodus and the other is chapter 33 of Deuteronomy. பழைய ஏற்பாட்டிலே ரெண்டு வித்தியாசப்பட்ட பாடல்களை பார்க்கிறோம். ஒன்று யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம், அது மட்டுமல்ல உபாகமம் 33. Chapter 15 of Exodus
speaks of the song of Moses. யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் மோசேயினுடைய பாடலை குறிக்கிறது. And we read here also the song of the lamb. இங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல் என்பதை பற்றியும் பார்க்கிறோம். It means it is song of law as well as the song of grace. ஆகவே அது நியாயப்பிரமாணத்தின் பாடல் என்றும் கிருபையின் பாடல் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். When we say it's a song of salvation of the martyrs of the great tribulation because of the result of the operation of law and grace together. உபத்திரவ காலத்திலே மரித்த இரத்த சாட்சிகளுடைய பாடல் என்றது பார்க்கும் பொழுது அது நியாயப்பிரமாணமும் கிருபையும் ஒன்றோடொன்று கலந்ததினால் வரக்கூடிய அந்த ரட்சிப்பின் துணியா இருக்கிறது. You must know that God has not taken away grace completely from the people. ஜனங்களிடத்திலிருந்து கர்த்தர் கிருபையை முற்றிலுமாய் நீக்கிவிடவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He still has mercy on his part to bless the people. ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் இன்னமும் மனதுருக்கம் உள்ளவராகவே இருக்கிறார். The Holy Spirit of course is not moving as it was moving before the rapture. சபையானது ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தது போல இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே கிரியை செய்யவில்லை. Yet you find an act of mercy on the part of God. ஆனாலும் தேவன் அந்த காலகட்டத்திலும் ஜனங்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவராய் அவர் கிருபை புரிந்தியவராய் இருக்கிறார். Concerning this, Jesus said in Matthew's Gospel, chapter 24, verse 22. இது விஷயமாக இயேசு மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே விதமாய் சொல்லி இருக்கிறார். And except those days should be shortened, there should no flesh be saved, but for the elect's sake those days shall be shortened. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். Does it not speak of the period of tribulation? இது உபத்திரவ காலத்தை குறிக்கவில்லையா? God has not taken away the spirit of grace from them. அவரிடத்திலிருந்து கிருபையின் ஆவியை தேவன் எடுக்கவில்லை. It very clearly stated for the elect's sake. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் என்று குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. This verse doesn't mean the period before the rapture of the church. இந்த வசனமானது சபை ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்வதற்கு முந்திய காலகட்டத்தை குறிக்கவில்லை. It's only after the rapture. இது ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பின்புள்ள காரியம். So we should be careful to understand the scripture. ஆகவே வேதத்தை நன்றாய் அறிந்து கொள்வதிலே நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். In this connection, we should also remember the words of Revelation chapter 7, verses 13 to 17. இந்த நேரத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 வரையில் உள்ள வசனங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Chapter 7, verses 13 to 17. 7ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரையில் உள்ள வசனங்கள். There we read the martyrs from the Jewish angle. இங்கே யூதர்களுடைய பார்வையிலே இரத்த சாட்சியாய் மரித்தவர்களை நாம் பார்க்கிறோம். And thus we find the song of law and the song of grace. ஆகவே இங்கே நியாயப்பிரமாணத்தினுடைய பாடலையும் கிருபையினுடைய பாடலையும் நாம் காண்கிறோம். Do you see the contents of the song here, verse 3? இங்கே 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாடலுடைய சாராம்சத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா? Great and marvelous are thy works. சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் பெரிதும் மகத்துவமும் ஆச்சரியமும் உள்ளவைகள். Great and marvelous are thy works, Lord God Almighty. Just and true are thy ways, thou King of saints. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். This is the contents of the song they will be singing at the time. அந்த நேரத்திலே அவர்கள் பாடுகிற பாடலுடைய கருப்பொருள் இதுதான். Verse 4 is very important. 4வது வசனம் மிக மிக முக்கியம். Verse 4 tells the theme of the song. 4வது வசனம் அந்த பாடலுடைய தலைப்பை சொல்கிறது. I should say that it foretells the coming judgment on millennium kingdom. உலகத்திலே வரக்கூடிய அந்த நியாயத்தீர்ப்பை பற்றியும் 1000 வருஷ அரசாட்சியை குறித்தும் இந்த வசனம் முன்னறிவிக்கிறது. Who shall not fear thee, O Lord, and glorify thy name, for thou art holy, for all nations shall come and worship before thee, for their judgments are made manifest. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்த,
எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். This is the theme of the song and foretells the coming judgment and the millennium kingdom. அந்த பாடலுடைய தலைப்பாய் இது இருக்கிறது. இது வரக்கூடிய நியாய தீர்ப்பையும் 1000 வருஷ அரசாட்சியையும் முன்னறிவிக்கிறது. Listen. நன்றாய் கவனியுங்கள். At the end of the 7 years of tribulation, இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்திற்கு பிறகு the Lord Jesus Christ shall come with his saints. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தவான்களோடு வருவார். And he shall be confronted by the Antichrist at the time. அந்தி கிறிஸ்துவோடு அவர் போரிடுவார். And the nations will follow the Antichrist அப்பொழுது to fight against the Lord Jesus Christ. அப்பொழுது अनेक ஜனங்கள் ராஜ்யங்கள் அந்தி கிறிஸ்துவோடு இணைந்து கர்த்தராகிய இயேசுவுக்கு எதிராக யுத்தம் செய்வார்கள். And that is called the battle of Armageddon. அதற்குதான் அர்மகெதோன் யுத்தம் என்று அழைக்கிறோம். And the Lord Jesus Christ will seek to destroy all the nations at the time who will come against Jerusalem. எருசலேமுக்கு எதிராக வருகிற எல்லா நாடுகளையும் ஜனங்களையும் அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழித்து போடுவார். Will you turn to Zechariah chapter 12 verse 9 please? சகரியா 12:9. Zechariah chapter 12 verse 9. And it shall come to pass in that day that I will seek to destroy all the nations that come against Jerusalem. சகரியா 12:9. அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். But the Lord will give a chance once again for them, a final chance for them in the valley of decision. ஆனாலும் அந்த தீர்மானத்தின் பள்ளத்தாக்கிலே அந்த ஜனங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை தேவன் தருணத்தை தருவார். Whether they will break their allegiance with the beast, the Antichrist, and accept the Lord Jesus Christ as their king. மிருகத்தையும் அந்தி கிறிஸ்துவோடும் கூட இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை முறித்து கர்த்தராகிய இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் அந்த நேரத்திலும் ஒரு தருணத்தை தருவார். You can refer to Joel chapter 3 verse 14. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். And also Zechariah chapter 14 verse 16. சகரியா 14:6. Before we go to Zechariah 14:16, we'll read Joel chapter 3 verse 14. முதலாவது யோவேல் 3:14 படிப்போம். And multitudes in the valley of decision, for the day of the Lord is near in the valley of decision. திரளான ஜனக்கூட்டமானவர்கள் அந்த தீர்மான பள்ளத்தாக்கிலே இருக்கிறார்கள், கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பிற்கென்று காத்திருக்கிறார்கள். What a good God is our God. நம்முடைய தேவன் எவ்வளவு அருமையான தேவனாய் இருக்கிறார். He doesn't very easily crush the people, destroy the people. அவர் சாதாரணமாக ஜனத்திரளை அழித்து போடுவதில்லை. Time and again opportunities were given to the people to decide to follow Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக ஜனங்களுக்கு திரும்ப வாய்ப்புகள் தரப்படுகின்றன. Now coming to chapter 15 verse 4 of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். Read again. மீண்டுமாக படியுங்கள். Who shall not fear thee, O Lord, and glorify thy name? கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? For thou art holy. தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். Note here, for all nations shall come and worship before thee, for the judgments are made manifest. நன்றாய் கவனியுங்கள். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். Now if you will turn to Zechariah chapter 14 verse 16. சகரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். And it shall come to pass that everyone that is left of all the nations which came against Jerusalem shall even go up from year to year to worship the King, the Lord of hosts, and to keep the feast of tabernacles. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷம் வருவார்கள். And who are these nations? இந்த ஜாதிகள் யார்? Those nations that are left out. அவர்கள் விடுபட்டு போன ஜாதிகளாய் இருக்கிறார்கள். And they will come to Jerusalem and worship the Lord. இந்த தேசத்தின் ஜனங்கள் எருசலேமுக்கு வந்து சேனைகளின் கர்த்தரை தொழுது கொள்வார்கள். This is millennium.
இது 1000 வருஷம் அரசாட்சியை குறிக்கிறது. And is then they will say, who shall not fear thee, O Lord, and glorify thy name? ஆகவே அப்பொழுது சொல்வார்கள், கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? For all nations shall come and worship before thee. ஏனென்றால் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். And that shows that they were singing a song in which they pointed out the millennial kingdom and the judgment. ஆகவே அவர்கள் பாடிய பாடலானது 1000 வருஷம் அரசாட்சியையும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பையும் முன்குறித்து பாடுகிறது. Read verses 3 and 4 together, then you will know. 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை ஒன்றாய் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு சரியாய் புரிகிறது. And that is a song of Moses and a song of grace together, the Lamb of God. இங்கே மோசேயினுடைய பாட்டையும் பாடுகிறார்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடுகிறார்கள். A day will come when Jesus will establish his kingdom on this earth. ஒரு நாள் வர போகிறது, அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிலைநிறுத்துவார். That is 1000 years reign. அது 1000 வருஷ அரசாட்சி. All the nations of the world will worship Jesus Christ as the King of Kings. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக அவர்கள் அங்கே தொழுது கொள்வார்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. What is going to happen, they remember and sing this song. என்ன நடக்க போகிறதோ அந்த காரியத்தை நினைத்து இங்கே அவர்கள் பாடுகிறார்கள். So verse 4 is only like a prophecy of their song. 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்பது பின்பு வரக்கூடிய காரியத்தை தீர்க்க தரிசனமாக பாடுகிற ஒரு பாடலா இருக்கிறது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. And verses 5, 6 and on, we find now the actual 7 angels having 7 vials. 5-6வது வசனங்கள் பின்பு தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த 7 தூதர்கள் 7 கலசங்களை கையிலே வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். John saw the tabernacle of testimony, that is the heaven was open to him. அதற்கு பிறகு யோவான் the temple of the tabernacle of the testimony. அதற்கு பிறகு யோவான் பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டதை பார்த்தார். And he saw the vision there. அவர் அங்கே ஒரு தரிசனத்தை காண்கிறார். And it is there 7 angels came out of the temple having the 7 plagues in their hands. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய 7 தூதர்களும் வெளியே வந்தார்கள். That doesn't require any explanation. அதற்கு நாம் விவரம் சொல்ல வேண்டியதில்லை. Because they are going to pour out their fury upon the world. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய கோபாக்கினை இந்த உலகத்தின் மேல் அப்படியே கொட்டப் போகிறார்கள். And so verses 6, 7 and 8 should be taken as it is. 6, 7, 8வது வசனங்களை நாம் படிக்கிற அதே பொருளிலேயே எடுத்துக்கொள்ளலாம். God is going to pour his wrath upon this world. தேவன் தன்னுடைய கோபாக்கினை இந்த உலகத்தின் மேல் ஊற்றப் போகிறார். And note that one of the 4 beasts gave unto the 7 angels 7 golden vials full of wrath of God, who liveth forever and ever. 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தது. Is it not a fact in the Old Testament that the angel of God was also sent out to fulfill the wrath of God on man? பழைய ஏற்பாட்டு பகுதியிலையும் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினையை நிறைவேற்றும்படியாக தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். We know that when the Assyrians came against Israel, the Lord sent one angel to kill 1,85,000 people. இஸ்ரவேலருக்கு எதிராக அசீரியருடைய சேனை வந்த பொழுது தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்பி 1,85,000 மக்களை அவர் மடங்கடித்தார். And thus the angels of God were also allowed to carry out the wrath of God. இப்படியாக தேவனுடைய கோபாக்கினையை நிறைவேற்றும்படியாக தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்ட சம்பவத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். And the temple was filled with smoke from the glory of God and from his power. No man was able to enter into the temple till the 7 plagues of the 7 angels were fulfilled. 8வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. There are different interpretations for the words here. In this, no man was able to enter into the temple. அந்த காலம் முடியும் வரையிலும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது என்கிற காரியத்தை வித்தியாசப்பட்ட முறையிலே வியாக்கியானம் செய்கிறார்கள். But my assumption is this. என்னுடைய கணிப்பு இதுதான். We find in the verse 6, the angels came out of the temple.
6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம், அந்த தூதர்கள் அந்த ஆலயத்தை விட்டு வெளியே புறப்பட்டார்கள். They were having the vials and the plagues on their hands. அவர்களுடைய கரங்களிலே அந்த 7 வாதைகளை உடைய 7 கலசங்கள் இருந்தன. What does it mean? அது எதை காட்டுகிறது? It's not actually the word no man. We can rather take it no one, which includes angel of God. அங்கே ஒரு மனிதனும் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை என்று பொருள் கொள்வதற்கு பதிலாக ஒருவரும், தேவதூதர்கள் உட்பட ஒருவரும் அந்த காலகட்டத்திலே தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை என்று பொருள். It means until all the 7 vials and plagues are poured upon this earth, no angels even never entered back to the temple. அந்த 7 தூதர்களும் 7 வாதைகளுடைய அந்த கலசங்களை பூமியிலே ஊற்றி முடிப்பதற்கு முன்பாக ஒரு தேவதூதரும் அந்த ஆலயத்திற்குள்ளே திரும்பி பிரவேசிக்கவில்லை என்பதை காட்டுகிறது. That shows the seriousness of the wrath of God. அது தேவனுடைய கோபாக்கியினுடைய அந்த உக்கிரத்தை அது காட்டுகிறது. It is not possible for anyone to intercede unto the Lord to stop the wrath. அந்த நேரத்திலே தேவனிடத்திலே பரிந்து பேசும்படியாக ஒருவராயிலும் கூடாதிருந்தது. No saint, no man, no angel of God even. எந்த மனிதனும், எந்த பரிசுத்தவானும், எந்த தேவதூதரும் அதை செய்ய முடியாமல் இருந்தது. They can never go and intercede to seize the wrath of God. தேவனுடைய கோபாக்கினை நிறுத்தி வைக்கும்படியாக ஒருவரும் அப்பொழுது பரிந்து பேச முடியாத சூழ்நிலை. Once they came out of the temple with vials in hand, they never go back until all the fury was poured on the earth. கலசங்களோடு தேவனுடைய ஆலயத்திலிருந்து வெளியே வந்த பிறகு அவைகள் ஊற்றி முடிக்கும் வரையிலும் திரும்ப அவைகள் உள்ளே செல்ல முடியவில்லை. Chapter 15 of Revelation is not a tough subject. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் ஒரு கடினமான அதிகாரம் அல்ல. All that you should remember is an introduction to chapter 16 of Revelation. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் 15ஆம் அதிகாரம் என்பது 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களுக்கு ஒரு முகவுரை. Actually in chapter 16 we find the vial being poured out on the world. 16ஆம் அதிகாரத்திலே இந்த கலசமானது பூமியிலே ஊற்றப்படுகிற காரியங்களை பார்க்கிறோம். And that shows the latter part of the tribulation. அது உபத்திரவ காலத்தினுடைய பிற்பகுதியை குறிக்கிறது. That is the zenith of the great tribulation. அது இந்த மகா உபத்திரவ காலத்தினுடைய உக்கிரத்தை காட்டுகிறது. And so thus far you remember chapter 15 being the angels of God ready to pour the wrath on the world. ஆகவே 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய தூதர்கள் தேவனுடைய கோபாக்கினையை உலகத்திலே ஊற்றுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். And the resurrected tribulation martyrs were there in heaven. அதே நேரத்திலே அந்த உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சிகளாய் மரித்து உயிரோடு எழுந்தவர்கள் அங்கே பரலோகத்தில் இருக்கிறார்கள். Singing the song of Moses and the Lamb of God. அவர்கள் மோசேயினுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். God was furious all the time. கர்த்தர் கோபாக்கினையை அங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.